தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். அறநிலையத்துறையின் அச்சுறுத்தல் காரணமாக கோயில் பூசாரிகள் மற்றும் ஊழியர்கள் அச்சத்தில் இருப்பதாக தமிழக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதனை அவர் வழிபாடு நடத்திய கோயில் அர்ச்சகர் மறுத்துள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோதண்டராமர் கோயிலில் தமிழக ஆளுநர் RN ரவி குடும்பத்தினருடன் வழிபாடு நடத்தினார். பின்னர் இது தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த ஆளுநர், கோயில் பூசாரிகள் மற்றும் ஊழியர்களின் முகங்களில் கண்ணுக்கு புலப்படாத பயம் மற்றும் மிகப்பெரிய அச்சம் உணர்வு இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கோயில் வளாகம் கடுமையான அடக்குமுறையின் உணர்வை வெளிப்படுத்துவதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக ஆளுநர் ரவி வழிபாட்டின் போது உடனிருந்த கோயில் அர்ச்சகர் மோகன் பட்டாச்சாரியா அதுபோன்ற சூழல் இங்கு இல்லை என மறுப்பு தெரிவித்தார். அவங்க இந்த கவர்னரோட செக்யூரிட்டிலாம் அவ புரோட்டோகால்னாவோ அதை ஃபாலோ பண்ணா. ஸோ அதனால நாங்கள் அது அவ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்தாலோ அது பிரகாரம் நாங்கள் நடந்துன்னு அவரை ரிசீவ் பண்ணி அமிச்சோம். ஸோ அதனால வேற எதுவுமே இங்கே நடக்கலை. இப்போ நீங்கள் வரீங்க கேட்குறீங்க, நான் உங்களுக்கு அதை பற்றி நான் கருத்தை பகிர்ந்துக்கிறேன். நான் அந்த சமயத்தில் டைட் ஷெட்யூலாக இருந்து ஆளுநர் வர சமயமாக இருந்ததுனால அவங்க கிட்ட நான் எதுவும் பேச முடியல. அதனால அவள் அப்படி போட்டிருக்கான்னு நாங்கள் நினைக்கிறேன். ஆளுநர் வருகையால் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் பதற்றமான சூழல் நிலவியதாக கூறிய கோயில் அர்ச்சகர் மோகன் பட்டாச்சாரியா யாரும் தங்களுக்கு அழுத்தம் தரவில்லை என கூறினார். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.